ரைஸ் சாப்பிடணும் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஹெல்தி. ஒன்லி 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்திருக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரேவிங் கட்டாயமாக வரும். அந்த நேரம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சீட் டே கூட உங்களுக்கு தேவைப்படாது. 4 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். அதில் கட்டிங்ஸ் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் என்னுடைய கிச்சனில் நான் அரைச்செடுத்த தூள். இந்த தூள் உங்களுக்கு வேணுமென்று நினைச்சிங்கன்னு சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் சென்ட் பண்ண முடியுமாட்டா சென்ட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட பாதி லெமன் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். இது ஊற வைக்க வேணும். அப்போ தான் இதன் எசன்ஸ் அப்படியே இறங்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில், 3 டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் முடிஞ்சது. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம். இன்னும் ஒரு பேனில் அகைன் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, 1 டேபிள் ஸ்பூனை விட இது குறைவு தான், சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதில் 1 தக்காளி பழம், அதோட 2 செத்தல் மிளகாய், 2 உள்ளிப்பல் இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம், அதாவது ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கணும். இந்த தக்காளி பழம் தானாக இப்படி தோல் பிரிஞ்சு வர வேணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றபடியே நான் வச்சு எனக்கே சுடுவுது, நான் கையை வச்சு பிரித்து எடுக்கிறேன். நீங்கள் ஆர்வக்கோளாராக எதுவும் செய்திடாதீங்க. இந்த தக்காளி பழத்தை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக நசுக்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. அதில் ஒரு கொஞ்சம் போல் ஒரு சின்ன இனிப்புக்காக வேண்டி சீனி சேர்க்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு, அதோட புளிஞ்ச பாதி லெமன் மிச்ச ஜூஸையும், இது 3/4 லெமன், பாதியில் 3/4 லெமன், அதில் மிச்ச ஜூஸையும் புளிஞ்சிட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா எங்களோட சாஸ் ரெடி. மீன்வைல் நான் இந்த சிக்கனை 125 டிகிரியில் ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். முட்டையோட வறுத்தெடுத்து வச்சுட்டேன். எங்களோட சாஸ் ரெடி ஆகிட்டு பேனில் லாஸ்ட் 3வது டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்க்கிறேன். வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை சேருங்க. உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் மட்டும் தோணுதோ அதை சேருங்க. ஏர் ஃப்ரையரில் சிக்கன் ஃப்ரை பண்ணது 40 நிமிஷம் 125 டிகிரியில் 20 நிமிஷம் பிறகு திருப்பி விடுங்க. விட்டு எடுத்தீங்கன்னா பேக்காகி வந்துடும். நல்லா கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கின பிறகு நான் பட்டாணியும் சோளமும் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோளம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் தரும். எல்லாம் சேர்த்து பிரட்டிட்டு நாங்கள் செய்து வச்ச சோஸையும் சேர்த்துட்டு நாங்கள் சேர்க்க போகிற ரைஸ் தான் ஹைலைட். குத்தரிசி சேர்க்கிறேன். இது எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கமான ஒரு அரிசி, பார்பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவீங்கன்னா நல்ல டேஸ்டானது. இந்த டேஸ்ட் பிடிக்கும்போது இந்த ஃப்ரைட் ரைஸின் லெவல் வேறையாக இருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் அந்த மாதிரியான ஹெல்தியான உண்டு. பொரிச்ச சிக்கன், முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டிட்டு நல்லா நிறைய மிளகு தூள் சேருங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா இன்னும் வாசம் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வேணுமெண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அதை எதுவுமே சேர்க்கல, இதுவே காணும். இந்த அரிசி பழக்கப்பட்டவைக்கு இது சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ். பழக்கப்படாதவைக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் செய்து பாருங்கள். வீட்டில் செய்த ஆரோக்கியம் 100 மடங்கு.